இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த எசேக்கியேல் புத்தகம் முதல் வாசகம், அதிலிருந்து நாம் தியானித்தோம். சில காரியங்களை அழுத்தமாய் ஆழமாய் நமக்கு சொல்லித்தரும். அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யார் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளுகிறார்கள் அல்லது யார் இந்த உலகத்திலே எழும்பி நிற்கிறார்கள் என்று பார்த்தால், திறமை படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே வேகமாய் ஓடி விரைவாய் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது யதார்த்தம். இதை நாம் மறுக்க முடியாது. அதை எசேக்கியேல் புத்தகம் அழுத்தமாய் சொல்லுகிறது. அரசனை பார்த்து, உன் போர் திறமையினால் நீ பல நாடுகளை வெற்றி பெற்றாய், அங்கிருந்து பலரை அடிமையாய் கொண்டு வந்தாய், உன்னுடைய கருவூலங்களை பல நாட்டினுடைய செல்வங்களால் நிரப்பி விட்டாய். இதெல்லாம் அவங்க மறுக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கண்ணை மூடிட்டு உலகத்தின் உண்மையை மறுத்தெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அதனால் நீ என்ன பெற்றாய்? இந்த அரசன் அதனால் கர்வம், ஆணவம், என்னைய மிஞ்சி இந்த உலகத்தில் எவன் இருக்கான்? பிரியமானவர்களே, அந்த புள்ளிதான் பிரச்சனை. இவன் ஓடி ஓடி செல்வம் சேர்த்தது பிரச்சனை அல்ல. வாணிபம், வாணிப திறமை, உன்னுடைய அறிவினால் தானியேலுக்கு வெளிப்படுத்த முடியாத காரியங்களை கூட நீ விஞ்ஞானத்தை வைத்து நோண்டி நோண்டி ஆய்வு செய்து கண்டு கொண்டாய். இதெல்லாம் தப்பு சொல்லலை, அவர் கடவுள் தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன வந்து விட்டது? அதனால் ஒரு ஆணவம், ஒரு திமிர். ஒரு முறை, இது கதையல்ல, உண்மை. ஒரு ரயிலில் ஒருவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி பயணப்படுகிற பொழுது ஒரு விஞ்ஞானத்தன்மை நிறைந்தவர் பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்குறார். அவர் விவிலியம் வாசித்து கொண்டிருக்கிறார். இவர் உடனே பார்த்துட்டு, என்ன சார், இந்த விஞ்ஞான உலகத்தில் இப்பவும் போட்டு பைபிளை வாசித்துட்டு கிடக்கிறீங்க? எல்லாம் விஞ்ஞானம், எல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. இந்த பாருங்க, நானும் ஒரு கம்பெனியிலே மெக்கானிக், ஒரு எந்திரம் எப்படி பிரித்து எப்படி என்ன கடவுள் சக்திலாம் இல்லை, ஒரு எந்திரம் என்ன வேலை செய்யும் தெரியுமா அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையாகி சொல்லிக்கொண்டே போனார். இவர் பக்கத்தில் இருந்தவர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், சரிதான், ஆமாம். பிறகு ஏன் சார் இவ்வளவு உண்மைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டுக்கு உட்கார்ந்து பைபிளை வாசிக்கிட்டு இருக்கிறீங்க? சார், மனிதன் நிலவில் கால் பதித்து விட்டான். ஆம்ஸ்ட்ராங் தெரியல, நிலவில் கால் பதித்து விட்டான். மனுஷன் நிலவுக்கு போயிட்டு வந்த பிறகும் இப்படி உட்கார்ந்து இன்னும் அப்படின்னு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், மனுஷன் நிலவுக்குலாம் போயிட்டான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவர் பதில் ரொம்ப பேசலை. ஒன்று இந்த ஆள் கேட்குறான், ஐயோ நீ எந்த ஊருக்காரையா, நான் என்ன சொன்னாலும் ஆமாங்கிற, சண்டைக்கும் வர மாட்டேங்கிற, விவாதத்துக்கும் வர மாட்டேங்கிற. அவர் சொன்னார், நான் தான் அந்த ஆம்ஸ்ட்ராங், நிலவுக்கு போயிட்டு வந்த ஆள், வேறு ஒன்றும் இல்லை. இவனுக்கு அப்பந்தான் மண்டையில் சுளீர்னு உரைக்குது. நிலவுக்கு போனவனே கடவுளை நம்பிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறான். நான் ஒரு எந்திரத்தை பிரித்து அது என்ன யாதுன்னு ஆய்வு செய்ய தெரிஞ்ச உடனே கடவுளாவது மண்டாங்கட்டியாவது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேனே. அவன் அவரிடம் கேட்கிறான், என்னையா சொல்கிறீங்க தம்பி, நீங்கள் ஒரு எந்திரத்தை ஆய்வு செய்த அளவுக்கு ஞானமும் அறிவும் படைத்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நிலவு வரைக்கும் போகிற அளவுக்கு ஞானமும் அறிவும் பெற்ற அன்னைக்கு இந்த பூமி பிரபஞ்சம் கடவுள் சக்தியால் இயங்குகிறது என்பதை கண்டுகொள்வீர்கள். இங்கிருந்து பார்க்கும்போது உனக்கு தெரியல, ஆனால் நீ மேலே போனன்னு வச்சுக்கேன், உயரம் போக போக உனக்கு தெரியும். டே மனுஷன் அற்பம், ஒன்றுமில்லை, இவ்வளவுதான். அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, அவனுடைய சக்தி, அவனுடைய திறமையை தாண்டி ஒன்று இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, கடவுள் சக்தி தான், உனக்கு தெரியும் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்தால் பேசவே இல்லை என்று அவருடைய வாழ்வின் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது எத்துணை பெரிய உண்மை என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இதோ எசேக்கியேல் சொல்லுகிறார். அரசனே, நீ செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் உனக்குள்ள என்ன வந்துடுச்சு, என்னை எவனும் அழித்து கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறாயே. இதோ அசீரியர்கள் கிளம்பி வருகிறார்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசு. 200 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் உலக போர் சமயத்தில் யார் வல்லரசு? அமெரிக்கா கிடையாது. முதல் உலக போர் சமயத்தில் யார் வல்லரசு? இதோ லண்டன், இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் தான் சண்டை, யார் பெரியவர்கள் என்று. பிறகு இத்தாலி முளைத்தது. அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, வரலாற்றுக்குள் போய் பாருங்க. இந்தியாவில் பாரசீகர்கள் வந்தார்கள், மங்கோலியர்கள் வந்தார்கள். இங்கிருந்து நம்முடைய ராஜராஜ சோழன் படை எங்கே சிங்கப்பூர், மலேசியா வரை போய் எல்லாத்தையும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்போ
வரலாற்றின் பக்கம் ஒரே போல் ஒரு நாளும் இல்லை. காரணம் என்ன? ஒரு இறை சக்தி தான் அதை ஓட்டுகிறது. எவனெல்லாம் நான் தான், இனி என்னை தவிர எவனும் இல்லை என்று திமிர் கொண்டு எழுகிறானோ அவனுடைய அழிவு சீக்கிரம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவனை நம்பி, ஆண்டவனின் துணையை நம்பி நிற்கிற பொழுது அங்கே அந்த ஆசீர்வாதம் ஒரு 5-6 தலைமுறைக்கு, 7-8 தலைமுறைக்கு கடந்து நிற்கும். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நல்ல பழமொழி நம்ம ஆட்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கணும். அதனால் அவனை போய் நச்சரித்து ஆட்களை விட்டு அப்பப்போ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் இவன்கிட்ட சொல்கிறான், ஐயா நானே பாவப்பட்ட ஆள், கஷ்டப்பட்டவன், என் நிலைமையை பாரு, அவனுக்கு எப்படியாவது செஞ்சுருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவதுன்னு இவன் சொல்லி பார்க்குறான். அதனால் அவனுடைய அந்த எஜமானன் இருக்கிறான் இல்லையா, அவனே ஒரு நாள் வரான். அதுவே என்ன அவ்வளவு காணும் நம்மளை ஏமாற்றுவான், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருந்தேன் பாரு அப்படின்னு வீட்டுக்குள்ளே அவனை போட்டு அடி அடித்து அவன்கிட்ட இங்கே பார் இதுதான் விவரம், இப்படி தான் விவரம்னு ரொம்ப அடாவடியாக ரொம்ப ஆணவமாக பேசிட்டு வெளியில் போகணும்னு ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக டமன்னு வெளியில் வரான். இவன் வீடு எப்பவும் உயர்ந்த வீடு, அப்படியே நெஞ்ச நிமித்தியே நடந்து பழகினவன். இவன் அடித்து போட்ட ஆள் யார்? அப்ராணி, சின்ன வீட்டுக்காரன். அவன் வீட்டு வாசல் எப்படி இருக்கும்? ரொம்ப உயரமாக இருக்குமா கட்டையாக இருக்குமா? கட்டையாக தான் இருக்கும். இவன் டிமுக்குன்னு வெளியில் வந்த உடனே நெத்தியில் வாங்கி ஒன்று என்னது வச்சுது, வாசக்கதவு அடிச்சுது, டப்புன்னு அடித்த உடனே இந்த இடம் உலகானும் பொக்களமாக வீங்கிடுச்சு. இவன் சக்தி தான், இவன் ஆற்றல் தான் போய் முட்டின உடனே வீங்கிடுது. இப்போ வெளியில் வந்துட்டான். வெளியில் ஏய் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன்னு வெளியில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சந்தேகம், இவன் அடி கொடுத்தானா அடி வாங்கினானா? ஏன்னா இவ்வளோ வீங்கிருக்க, அடி கொடுத்தவனுக்கு எப்படி வீங்கும்? அப்போ உள்ளே இருக்கவன் தான் இவனை அடிச்சிட்டான்னு ஒருத்தன் கேட்குறான் பக்கத்தில் இருந்து, என்னையா நீ தான் அடி வாங்கிட்டு வந்தியோ அப்படின்னு. உங்களை சொன்னது அப்படின்னு உன் நெத்தியை பாரு தெரியும். பிரியமானவர்களே, நல்ல அருமையான பழமொழி. எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசப்படி இடிக்கும். இது பழமொழி, நான் உங்களுக்கு சும்மா சொல்லலை. பிரியமானவர்களே, இது வாழ்வின் யதார்த்தம், வாழ்வின் உண்மை. இந்த கதைக்கு நான் இப்போ ஒரு விளக்கம் சொல்லணும்னா ஒரு 500 பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யாரெல்லாம் தன்னுடைய ஆணவத்தால் அழிந்து விழுந்தார்கள், அல்லது தனக்கு அறிவினால், தன் செல்வத்தினால், தன்னுடைய இந்த படை பலத்தினால், தான் சேர்த்த காரியங்களினால் போய்விட்டு கடைசியாக ஐயோ என்று அழுது புலம்பியவர்கள் ஒரு 500 பேர் சொல்லலாம். நான் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்ல முடியும். எனக்கு எடுத்துக்காட்டுகள் அவ்வளவு இருக்கிறது. அது யூடியூப்ல கேட்டுட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன் ஃபாதர் நீங்கள் என்னையை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லலாமா ஃபாதர் அப்படின்னு. அதனால் அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். சரிதானா? பிரியமானவர்களே, ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பாருங்கள். பக்கத்து நாட்டிலே, இலங்கையிலே ஒரு ஆள் பாருங்க, மக்களை கொன்று குவித்து நான் தான் பெரிய ராஜா, என்னை விட இந்த உலகத்தில் எவனுமே இல்லை என்று மார்தட்டி தமிழினத்தையே நான் அழித்து விட்டேன் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி கொடி கட்டி, ஏன் அப்பா வெற்றி என்ன வேடிக்கை என்ன, 15 வருஷம் தான் ஆச்சு. அவனை மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அவன் கடைசியில் அந்த ஓடுற இது இருக்குன்னு ஏரோப்ளேனுக்கு ஐயோ மொத்த மக்களும் சேர்ந்து அவனை கொன்றுப்பாங்கன்னா பிச்சிருப்பாங்க. ஓடி ஓடி ஒளிகிற பிரியமானங்களே, அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை என்றெல்லாம் அல்ல, அவன் செய்த ஆணவத்தின் செயலை, அவன் செய்த அழிவின் செயலை அவனே அறுத்து விட்டான். கண் முன்னால் நடந்த நிகழ்ச்சி. எது பலம் என்று நினைக்கிறோமோ, எது வலிமை என்று நினைக்கிறோமோ, அதுவே நமக்கு பின்னால் ஆப்பாக வரும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எளிய உள்ளத்தோடு நடந்து கொள், இறைவனை என்று உன் கண் முன்னால் வைத்துக்கொள். அப்படி நீ நின்றால் இறையாட்சி உனக்கு சொந்தம். இந்த பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் என்பது மட்டுமல்ல, எவனுடைய புத்தி எல்லாம் ஆணவத்தால் நிமிர்ந்து நிற்கிறதோ அவன் எல்லோருமே இறை ஆட்சிக்குள் புகுந்து கொள்ள மாட்டார்கள். எனவேதான் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே அப்படி பார்த்தா நாங்கள்லாம் ஐயோ பாவம் எல்லாம் விட்டுட்டு இப்படின்னு உங்க முன்னாடி வந்துட்டோம்ல. அப்போது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை ரொம்ப எளிமையான முறையிலே சொல்லி தருகிறார். அதாவது கட்டிலில் படுத்திருக்கிற ஆள் சில சமயம் தூக்க கலக்கத்தில் கீழே விழும். கட்டிலில் படுத்திருக்கிற ஆள் கீழே விழுந்தா அடிபடும். எவ்வளோ அடிபடும்? பரவாயில்லாமல் அடிபடும். இதே இது நான் கட்டிலில் படுக்க மாட்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு டெய்லி கோபுரத்து உச்சியில் போய் ஒருத்தன் கட்டில் போட்டு படுத்தாமல் வச்சுக்கோங்க. கோபுரத்து உச்சியில் போய் கீழே விழுந்தாமனா எந்திப்பானா? கட்டிலில் படுத்தா கீழே விழுந்துடலாம்,
கோபுரத்து உச்சியில் படுத்தா ஆள் காலியாகிற அளவுக்கு கீழே விழுந்துடலாம். ஆனால் ஒருத்தன் தரையில் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்னைக்காவது கீழே விழுவானா? பழமொழி சொல்லுகிறது மீண்டும், தரையில் தூங்குகிறவன் ஒரு நாளும் தவறி விழுந்ததில்லை. நீங்க வேணா அவனை கீழே தள்ளி பாருங்க, எங்க கீழே விழுதான்னு பார்ப்போம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ரொம்ப எளிமையாக சொல்லி தருகிறார். என்ன பிரச்சனைனா, அந்த ஒன்னே ஒண்ணுதான் வேணும். ஆண்டவனேன்னு சொல்லி அதையே நின்று அதையே பிடிச்சி, இதுதான் என் கௌரவம் தெரியுமா, இதுதான் என்னுடைய அந்தஸ்து தெரியுமா, அல்லது இதனால தான் என் மனசு நிறையும் தெரியுமான்னு எதையோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு கடைசியில் அது வந்து நம்மளை முட்டும் பாருங்க டம்முன்னு. அன்னைக்கு தான் தெரியும், அட காலத்தின் கொடுமையே, இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இதுக்காகவா இவ்வளவு காணும் பாடுபட்டோம், இது நமக்கு கிடைக்காமலே இருந்திருந்தா, இது நமக்கு நடக்காமலே இருந்திருந்தா எவ்வளவு நல்லதுன்னு நம்ம நினைச்சிருக்கோமா இல்லையா? வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு காரியத்திற்காக அவ்வளவு காணும் சுமை சுமந்து அவ்வளவு காணும் போராடி ஒரு அப்படி நின்றுட்டு கடைசியில் அது நமக்கு எதிராக திரும்புகிற பொழுது எவ்வளவு வலியும் எவ்வளவு வேதனையும் இருக்கிறது. அப்படியே கண்ணை மூடுங்க அன்பு குழந்தைகளே. 2 காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். 2 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அன்பு குழந்தைகளே, உள்ளத்துக்குள்ள இறங்கி பாருங்க. நீங்கள் எதனால் உயர்வடைவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களுக்கு உயர்வை தரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இறைவனா, அல்லது ஏதாவது செல்வமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், ஆடம்பரமாக இருக்கட்டும், அல்லது படைபலமாக இருக்கட்டும், அல்லது அறிவு செருக்காக இருக்கட்டும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. என் தகப்பனே, என் தகப்பனே, ஏசப்பா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எனக்கு முதன்மை. நான் உண்மை பிடிக்க வேண்டும் ஐயா. உம்மை விட்டுவிட்டு ஏதேதையோ பிடித்து கொண்டு ஏதேதையோ உள்ளத்தில் வைத்து கொண்டு அதற்கு முதன்மை கொடுத்து விட்டு அதனால் தான் எனக்கு எல்லாம் என்று நான் பல்வேறு சமயத்தில் எனக்குள்ளே தவறான ஒரு சிந்தனையை, தவறான ஒரு ஆணவத்தை, தவறான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டேன். தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, நான் என்னை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இதயத்தை திறந்து வைங்க. ஆண்டவர் பேசட்டும். பேசும் ஆண்டவரே. எனக்குள் நட்ட விதையை வளரச் செய்யும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எனக்குள் இந்த நேரத்தில் ஏதோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது. மனம் மகிழ்ந்து நிற்கிறேன், மனம் மகிழ்ந்து நிற்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் எளியவனாய் உம் பாதத்தில் நிற்கிறேன். எளிய பிள்ளையாய், எளிய குழந்தையாய் உமது பாதத்திலே இதோ நான் நிற்கிறேன். கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறேன். உலகத்திலே கண்ணீரை போன்ற பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை என்று நான் அறிந்து கொண்டேன் தகப்பனே. நான் முழந்தால் படியிட நீர் என்னை உயரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் தகப்பனே. உம் முன்னால் முழந்தால் படியிட்டு நிற்க, உம் முன்னால் கரம் விரித்து நிற்க, உம் முன்னால் கண்ணீரோடு நிற்க உம் பாதம் வந்திருக்கிற பிள்ளை இதோ என்னை ஆசீர்வதியும். அப்படி ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உம் கரம் பிடித்த ஒரே காரணத்திற்காக, உம்மை தொட்ட ஒரே காரணத்திற்காக, உமது பாதையில் இருக்கிற ஒரே காரணத்திற்காக என் வாழ்வை ஆசீர்வாத மழையால், உன்னத கொடையால் தொடர்ந்து நிரப்புவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.